கோட்டிச்சேரியில் 2 வீடுகளின் பூட்டை உடைத்து தங்க நகை, வெள்ளி, பணம் திருடிய நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோட்டிச்சேரியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபரை மடக்கி பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவானந்தன் என்பதும் பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. தொடர்ந்து பூவம் பகுதியிலும் கோட்டிச்சேரி பகுதியிலும் நகை, பணம் கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சிவானந்தம் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 6,50,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை உருக்கி பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். மேலும் போலீசார் சிவானந்தத்தை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அறந்தாங்கியில் முன்னாள் கபடி வீரர்களால் நடத்தப்படும் மாநில அளவிலான கபடி போட்டி துவங்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் முன்னாள் கபடி விளையாட்டு வீரர்கள் சார்பாக மாநில அளவிலான பெண்கள் மற்றும் ஆண்கள் அணியினர்கள் பங்கு பெறும் கபடி போட்டி துவங்கியது. இந்த கபடி போட்டியினை அறந்தாங்கி நகர்மன்ற தலைவர் ஆனந்த் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் துவக்கி வைத்தனர். இந்த கபடி போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 16 பெண்கள் அணியினரும் 16 ஆண்கள் அணியினரும் விளையாடுகின்றனர். மாநில அளவில் நடைபெறும் இப்போட்டியை காண அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் ஆவலோடு போட்டியை கண்டுகளித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள சீவலராயனேந்தல் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் ராமசாமி என்பவருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் ராமசாமி மகேந்திரனுக்கு வட்டி பணம் கொடுக்காத காரணத்தால் மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் ராமசாமியின் வீட்டிற்கு நேரடியாக சென்று பணம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், இதனைத் தொடர்ந்து மகேந்திரனின் ஆதரவாளர்கள் ராமசாமியை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து தனது தந்தையை தாக்கிய காரணத்தால் ஆத்திரமடைந்த ராமசாமியின் மகன் சரவணன் என்பவர் மகேந்திரனை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் தலை மற்றும் கழுத்தில் பலத்த காயமடைந்த மகேந்திரன் சிகிச்சைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இது குறித்து சங்கரன்கோவில் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து சரவணனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். எனக்கு ஓட்டு போட்டுதான் ஆக வேண்டும் என்றும், எனக்கு உன்னை விட்டால் வேறு வழி இல்லை என்றும் தேர்தல் பரப்புரையில் நாதக சீமான் பேசியுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. வரும் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அக்கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து ஈரோடு வீரப்பன் சத்திரம் பகுதியில் பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரித்து பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய சீமான், சட்டசபை, பாராளுமன்ற சீட்டுக்கு செல்லவில்லை, பிறந்த நாட்டுக்காக பிரபாகரன் பின்னால் சென்று 50,000 பேர் இறந்தார்கள் என்றும், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுதான் ஆக வேண்டும் என்றும், எனக்கு உன்னை விட்டால் வேறு வழியில்லை என்றும், அதேபோல் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போட்டால் கடைசியில் பிரச்சனை என்றால் தன்னிடம்தான் வர வேண்டும் என பேசியுள்ளார். தன் மக்களை முழுமையாக நாங்கள் எங்கள் மக்களை முழுமையாக நம்புகிறோம், நேசிக்கிறோம். அதனால் 8 கோடி மக்களோடு இணைந்து என் மக்களுக்காக இந்த தேர்தலை சிந்துகிறோம். இதுதான் மாற்று, இதுதான் மாற்றம். என்ன செய்து விட்டார்கள் சீமானும் அவன் பிள்ளைகளும் அவன் தங்கைகளும் தம்பிகளும்? ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் 36 லட்சம் வாக்கை பெற முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். அதிகாரத்தில் இல்லாமலே எங்கே பேனா சிலையை நீ கட்டிப்பார், எங்கே நீ 8 வழிச்சாலை, என் விளைநிலங்களை பறித்து என் வீட்டு மனைகளை வீடுகளை இடித்து என் மலையை நறுக்கி நொறுக்கி 8 வழிச்சாலையை நீ போட்டு பார், முடியல. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு சம்பத் நகர் பகுதியில் உள்ள உழவர் சந்தையில் வி.சி. சந்திரகுமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். உழவர் சந்தையில் காய்கறி மற்றும் பழங்கள் வாங்க வந்திருந்த பெண்களிடம் தமிழக அரசு பெண்களுக்கான நிறைவேற்றி வரும் சாதனைகள் குறித்து விளக்கும் வகையிலான துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து சம்பத் நகரின் பிரதான சாலைகள் மற்றும்
இடையன்காட்டு வலசு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் துணை மேயர் செல்வராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.